இந்தியன் நேஷனல் ஆர்மி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் இளைஞர்களை ஒன்று திரட்டி இராணுவ பயிற்சியளித்து பிரிட்டிஷாரை எதிர்த்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஒரு முறை ஜெர்மனியில் உள்ள ஹிட்லரை உதவி கேட்பதற்காக போயிருந்தார். அங்க அந்த ஹிட்லருடைய அறைக்கு முன்னாடி ஒரு ரிசப்ஷன்ல உட்கார வச்சிருந்தாங்க. அது ஹிட்லர் என்ன செய்வார்னா, ஹிட்லர் மாதிரியே 9-10 வகையான ஹிட்லர் மாதிரியே ஒரு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. யார் ஒரிஜினல் ஹிட்லர் என்று தெரியாது. இவர் போய் உட்கார்ந்துருக்கிற அந்த ரிசப்ஷன்ல ஹிட்லர் மாதிரியே சில பேர் வர்றாங்க போறாங்க. ஒரு பார்த்துட்டு ஒரு பிள்ளை பேப்பர் பார்த்துட்டே இருக்காரு. ஒரு அரை மணி நேரம் கழித்து ஹிட்லர் ஒரிஜினலான ஹிட்லர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் பக்கத்தில் உட்காந்து கை போட்டு, சுபாஷ் சந்திர போஸ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வாங்க ஹிட்லர் அப்படின்னு நேதாஜி சொல்றாரு. அப்போ ஹிட்லர் கேட்டாரு, இவ்வளோ பேர் என்ன மாதிரி வந்தாங்கல்ல, அதுல நீங்க ஏன் அவங்களுக்குலாம் எழுந்திருக்கல, எதுவுமே செய்யல, நீங்க பற்றி அமைதியா இருந்தீங்க, நீங்க இப்போ நான் வந்தோட கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா எப்படின்னு? இந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பக்கத்துல ஹிட்லரை தவிர உட்கார்றதுக்கு எவனுக்குமே இருக்கிறது இல்ல, அவ்வளவு சீக்கிரம் உட்கார முடியாது, அதனாலதான் நீங்க வந்து உட்கார்ந்து நீங்க தான் இருக்கீங்க என்று ஒரு பெருமிதத்தோடு சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்றாரு, இந்த தமிழ்நாட்டு மக்களை வச்சுக்கிட்டு ஐயன் வச்சுக்கிட்டு என்னையா பண்ண போறான், அவன் சுபாஷ் சந்திரபோஸ் மூளையில வந்து ரத்தம் கட்டி இருக்கு, அது வந்து தமிழக மக்கள்னு கட்டி இருக்கான்னு கேவலமா சொன்னப்ப நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னார், இந்த தமிழக மக்கள் தான் உங்களை அழிக்க போகிறார் என்று உறுதியாக சொன்னார். நான் இன்னொரு முறை பிறப்பேன் என்றால் நான் ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்.